நீங்கள் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுற பர்சனாக இருந்தீங்கன்னா ஒரு வாட்டியும் காப்பி பேஸ்டிங் ஒரு அன்டூ பண்ணுறது, அதாவது கீபோர்ட் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி பண்ணும்போது ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் டெக் ஹிஸ்ட்ரியை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அது மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு அப்படி ஒன்று இருக்குன்னு கூட தெரியாத ஒரு விஷயமா இருக்குது. கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ்ன்றது இன்றைக்கி என்னதான் ஒரு ஆப்வியஸான விஷயமா இருந்தாலும் அது பின்னாடி ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான ஸ்டோரிஸ், ஆட் டிசைன் சாய்ஸஸ், இன்ஃபேக்ட் சில ஆக்சிடென்ட்ஸ் கூட இருக்குது. இந்த வீடியோவில் ரொம்ப பாப்புலரான கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் பின்னாடி இருக்க சில ஸ்ட்ரேஞ்சான ஸ்டோரிஸை பற்றி பார்க்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு RTR Unfiltered. பிஃபோர் வி ஸ்டார்ட், உங்களுக்கு ரொம்ப பாப்புலராக உங்களோட டே அண்ட் டே அவுட் ஒர்க்கில் யூஸ் பண்ணுற காமனான கீபோர்ட் ஷார்ட்கட்ஸை கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் இந்த வீடியோ முடிவில் அந்த கீபோர்ட் ஷார்ட்கட்ஸுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் உங்களுக்கு தெரியுதா இல்லைன்றதை பார்க்கலாம். கம்ப்யூட்டர் கீபோர்டில் காப்பி பேஸ்ட் பண்ணணுன்றது நம்ம ஒரு தனி மெமரியாலாம் இப்போ பண்ணுறது இல்லை. வி ஜஸ்ட் யூஸ் Ctrl+C அண்ட் Ctrl+V அண்ட் அந்த மேஜிக் ஹேப்பன்ஸ். பட் இந்த கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் பின்னாடி என்னென்ன மாதிரி ஃபைட் ஆர் ஸ்ட்ரேஞ்ச் ஸ்டோரிஸ், இன்ஃபேக்ட் நம்ம ஹியூமன்ஸ் ஹவ் வி ஸ்டார்டட் டாக்கிங் டு திஸ் மிஷின்ஸ்ன்ற வரைக்கும் எத்தனையோ விஷயங்கள் ஒழிச்சிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு Ctrl+C ஃபார் காப்பி, Ctrl+X ஃபார் கட், Ctrl+V ஃபார் பேஸ்ட் அண்ட் Ctrl+Z ஃபார் அன்டூ. இதை விட ஏதாவது லாஜிக்கலான ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாமே நமக்கு தோணும். பட் இந்த ஷார்ட்கட்ஸ் ஃபஸ்ட்டு எப்படி ஒரிஜினேட் ஆச்சு அப்படின்னா, ஆப்பிள் லீசா மேக்கின்டோஷ் கம்ப்யூட்டர்ஸில் தான் இந்த ஷார்ட்கட்ஸை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க வித் த ஹெல்ப் ஆஃப் கமாண்ட் கீ. கீபோர்ட் ஷார்ட்கட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் லாஜிக்கை விட ஸ்பீட் அண்ட் எஃபிஷியன்சி தான். ஸோ இந்த கமாண்ட் கீ பக்கத்தில் என்ன கீ இருக்குதுன்னு பார்க்குறாங்க. ஆப்வியஸ்லி ஃபார் ஸ்பீட், ஸோ Command+C ஃபார் காப்பின்றது வருது. அண்ட் தென் Command+X, அந்த எக்ஸ்ன்றது பார்க்க வந்து சிசர் மாதிரி ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷன் இருக்குன்றனால எக்ஸ் வந்து அங்கே போகுது. Command+Z அண்டூவோட அந்த Z சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ட்ராக்கிங் சிம்பிளை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி கூட இருக்கும். அண்ட் இதெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ இது பக்கத்தில் இருக்கிற அதாவது நியரஸ்ட் கீ எதுன்னு பார்த்தீங்கன்னா V. ஸோ தேர் கோஸ் ஆர் Ctrl+V ஃபார் பேஸ்ட். இதுதான் ஆக்சுவல் ரீசன் பிஹைண்ட் திஸ் Ctrl+C Ctrl+V இந்த ஷார்ட்கட்ஸ் பின்னாடி இருக்கிற ஸ்டோரி. இந்த ஆப்பிள் லீசால இருந்து தான் இது மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இந்த Ctrl+C Ctrl+V யார் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா Xerox PARC, இவங்க தான் வந்து அதில் ரொம்ப பயனியராகவே இருந்தாங்க. நீங்கள் மெட்டாமென்கியில் இந்த வீடியோஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் ஹவு ஆப்பிள் அண்ட் மைக்ரோசாஃப்ட் காப்பீட் சம் ஆஃப் த கிரேட்டஸ்ட் திங்ஸ் ஃப்ரம் ஜெராக்ஸ். இந்த ஹோல் ரிசர்ச் பின்னாடி ஆப்பிளுக்கு முன்னாடி ஜெராக்ஸ் பார்ட் தான் வந்து இதை ரொம்பவே வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் தேவர் பயனர் இன் தட். ஆப்பிள் அதை பார்த்து அடாப்ட் பண்ணாங்க. அண்ட் மைக்ரோசாஃப்ட் இன் ஆர்டர் டு மேக் த ஸ்விட்ச் ஈஸியர், அதாவது இப்போ ஆப்பிள்லேருந்து மைக்ரோசாஃப்ட்டுக்கு ஒருத்தவங்க வராங்கன்னா they should not be learning everything from the baseன்றதுனால they also adapted the same keyboard layout. அதாவது இதே இந்த Ctrl+C Ctrl+V இந்த கான்செப்டே வந்து விண்டோஸும் அடாப்ட் பண்ணிச்சு. டெக்கில் இது நடக்கிறது ரொம்ப ரேர், பட் கோயிங் ஃபார்வர்ட் இது நடந்துகிட்டேவும் இருக்கும். அதை பற்றி நான் ஒரு சின்ன ஹிண்ட் இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். இந்த பாப்புலர் அண்ட் கன்வீனியன்ட்டான ஷார்ட்கட்ஸ் வரதுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா ஷிஃப்ட் இன்சர்ட் அண்ட் கமாண்ட் இன்சர்ட். இதுதான் வந்து காப்பி அண்ட் பேஸ்டிங்க்கு யூஸ் ஆகிட்டு இருந்தது. ரொம்ப அந்த MS-DOS காலத்தில் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட்டாக கூட இருக்கலாம். இதே மாதிரி Ctrl+Qன்னு ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் டு குவிட் அன் அப்ளிகேஷன், அதாவது எண்ட் ப்ரோக்ராம்னு நம்ம விண்டோஸில் சொல்கிறது, ஒரு ஃபோர்ஸ் குவிட்னு சொல்லிட்டு மேக்கில் சொல்லுவோம். ஐ திங்க் மேக் ஸ்டில் யூசஸ் இட், ஆனால் ஆல்மோஸ்ட் அது வந்து ஒரு ஃபர்கட்டன் ஷார்ட்கட் கிட்ட போயிடுச்சு பிகாஸ் நோ ஒன் யூசஸ் இட் எனிமோர். இந்த கீபோர்ட் ஷார்ட்கட்ஸை பற்றி பேசும்போது கீபோர்ட் லே அவுட்டுக்கு ஒரு முக்கியமான பங்கு வரும். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். QWERTY அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுற இந்த கீபோர்ட் இஸ் ஜஸ்ட் ஒன் ஆஃப் த கீபோர்ட் மெத்தடாலஜி. அதே மாதிரி இன்னும் நிறைய லேஅவுட்ஸ் இருக்குது. லைக் AZERTY லேஅவுட் இருக்குது, ஒரு டோராக் அப்படின்னு ஒரு லேஅவுட் இருக்குது. இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆல்பபெட்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்கிற சீக்வன்ஸே வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் இன்ஸ்டாகிராம் இந்த ஷார்ட் கண்டென்ட்ஸ் பார்க்குறவங்களா இருந்தால் எத்தனையோ பேர் வந்து QWERTYயை விட இந்த லேஅவுட்ஸ் வந்து மோர் எஃபிஷியன்ட், உங்களை இன்னும் ஈஸியாக டைப் பண்ண வைக்குன்ற மாதிரிலாம் சில ஷார்ட் கண்டென்ட்ஸ் நானுமே கம் அக்ராஸ். ஆனால் இங்கே இந்த QWERTY எப்படி வின் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா குளோபலைசேஷன். அதாவது அவங்க ஆப்பிள் அண்ட் மைக்ரோசாஃப்ட் என்ன ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ளே வந்தாங்களோ அதே அக்ரிமெண்ட் தான் குளோபலி மெனி பீப்புள் ஹவ் ஸ்டார்டட் யூஸிங். அண்ட் ஷிப் ஆகிற லேப்டாப்ஸ், அதாவது ப்ரீ பில்ஸ், இது எல்லாத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா QWERTY தான் இருக்கணும் பிகாஸ் இட் இஸ் நோன் டு எவ்ரி ஒன். அந்த ஒரு குளோபலைசேஷனுக்கு எல்லா மேனுஃபேக்சர்ஸுமே வந்து அக்ரி பண்ணிட்டாங்க. So if you still want to use an other layout, ஒரு மெக்கானிக்கல் கீபோர்ட் வாங்கி you can rearrange the keys and set the same keyboard layout in your respective operating system and boom, you can achieve your different layout. ஆனால் அதிலிருந்து எந்த அளவுக்கு எஃபிஷியண்டாக இருக்குன்னு தெரியல பிகாஸ் your muscle memories would be used to a different one.
பட் நீங்கள் ட்ரை பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றது எனக்கும் சொல்லுங்கள். பாப்புலர் கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ்ன்னு சொல்ல வந்துட்டு எஃப்ஐ, அதாவது ரிஃப்ரெஷ் யூஸ் பண்ணுற கீயை பற்றி பேசலைன்னா அது தப்பாயிடும். பட் என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா எஃப்ஐ ஏன் யூஸ் பண்ணாங்க, வேறு எந்த கீ எதுவுமே இல்லாமல் ஏன் ஸ்ட்ரேஞ்சாக ஒரு ஆடான பொசிஷனில் இருக்கிற எஃப்ஐ கீ யூஸ் பண்ணாங்கன்ட்டு? இன்ஃபேக்ட் தட் இஸ் அன் ஆக்சிடென்ட். அண்ட் ஏர்லி டைம்ஸில் டெவலப்பர்ஸ் வந்து எந்த மாதிரி இந்த கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் அசைன் பண்ணுவாங்கன்னா, தே டோன்ட் வாண்ட் டு இன்டரப்ட் வித் சிஸ்டம் கமாண்ட்ஸ். இப்போ மற்ற ஃபங்க்ஷன் கீஸ்க்கு சிஸ்டம் கமாண்டில் ஒரு டிபெண்டன்சி இருக்குது அப்படின்னா, தே வில் ஜஸ்ட் ட்ரை டு பிக் த ஃப்ரீ ஒன், டசன்ட் காஸ் எனி அதர் இஷ்யூ வித் மல்டிபிள் அதர் கமாண்ட். இந்த ஒரு ரீசன்னால தான் எஃப்ஐன்றது இன்ஃபேக்ட் ஒரு டெம்பரரி ஃபிக்ஸாக தான் உள்ளே வந்தது. ஆனால் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும், டெம்பரரி சொல்யூஷன் வில் பி தேர் ஃபார் வெரி லாங் டைம் தேன் த ஆக்சுவல் சொல்யூஷன். விச் மீன்ஸ் எஃப்ஐக்கு பதிலாக இப்போ வேற ஒரு கீயை மாற்றினா வி வில் இன்ஃபேக்ட் ப்ரொட்டஸ்ட், வி வில் ரெபல். அந்த அளவுக்கு நமக்கு அந்த கீயோட ஒரு பைண்டிங் உருவாயிடுச்சு. And developers are okay with just building on top of that and keeping the legacy going. இதே வரிசையில் பார்த்தோம்னா Ctrl+S நமக்கு ரொம்ப ஆப்வியஸாக இருக்கும், பிகாஸ் சேவ்ன்றதுக்காக தான் வந்து Ctrl+S கொடுத்துருக்காங்கன்றது. பட் அந்த ஷார்ட்கட்டை உருவாக்குறதுக்கான ஆக்சுவல் ரிக்குவயர்மெண்ட் என்னென்னா, இட் ஷுட் பி ஒன் ஹேண்டட். அதாவது சிங்கிள் ஹேண்டில் நீங்கள் அந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணி முடிக்கணுன்றது ஒரு ரிக்குவயர்மெண்ட்டாக இருந்தது. அந்த கிரைட்டீரியாவுக்கு எஸ் தான் சூட்டபிளான கேரக்டர் ஃபார் ஆப்வியஸ் ரீசன். இது ரெண்டும் சேர்ந்ததுனால தான் Ctrl+S ஃபார் சேவ்ன்றது வந்தது. வெரஸ் Ctrl+P இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்கட்டுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் வில் பி யூசிங் 2 ஹேண்ட்ஸ். கண்ட்ரோல் ஒரு ஹேண்ட்லேயும் இன்னொரு ஹேண்டில் பி நீங்கள் ப்ரெஸ் பண்ணுவீங்க. நீங்கள் சொல்லலாம் இல்லை நான் ரைட் ஹேண்டில் யூஸ் பண்ணுவேன்றது, விச் இஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச். காமனாக யூஸ் பண்ணுறது இது ஒரு 2 ஹேண்டட் ஷார்ட்கட். ஆனால் இங்கே நான் பீன்ற லெட்டரை தான் நான் யூஸ் பண்ணி ஆகணும், பிகாஸ் பிரிண்டர் ஃபார் பி அப்படின்றது டேட் பேக்ஸ் ஈவன் பிஃபோர் த மாடர்ன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் கம்ஸ் இன் டு த பிக்சர். அப்படி இருக்கும்போது அதை போய் நான் இப்போ மாற்றுறேன், கிவிங் அ டிஃப்ரெண்ட் கீபோர்ட் ஷார்ட்கட் அப்படின்னா பீப்புள் ஜஸ்ட் கான்ட் பை இட், அவ்வளோதான். அண்ட் நான் விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுறதுனால அதில் இருக்கிற இன்னொன்று ஒரு காமனான ஷார்ட்கட் என்ன அப்படின்னா Alt Tabன்றது. இது மல்டி டாஸ்கிங் இன்ட்ரடியூஸ் ஆனப்போ ஒரு ரெவல்யூஷனரி டாஸ்காக உள்ளே வந்தது. அண்ட் திஸ் இஸ் இன்ஃபேக்ட் அடாப்டட் ஃப்ரம் விண்டோஸ் டு ஆப்பிள். நீங்கள் மேக்புக் ஆர் மேக்கின்டோஷ் வச்சுருக்கீங்கன்னா கூட Command+Tabன்றது மல்டி டாஸ்கிங், அதாவது ஒரு விண்டோலேருந்து இன்னொரு விண்டோவுக்கு போகிறதுக்கான ஷார்ட்கட்டை தான் அங்கே யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி டெக் கொலாபரேஷன்ஸுக்கு கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் மிகப்பெரிய பங்களிச்சிருக்கு, பிகாஸ் தோஸ் ரெஸ்பெக்டிவ் மேனுஃபேக்சரர்ஸ் வில் ஆல்வேஸ் என்ஷோர் அந்த ஸ்விட்சிங். நான் இப்போ விண்டோஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், நான் மேக்குள்ளே வரேன் அப்படின்னா ஐ ஷுட் பி ஃபீல் வெல்கமிங். எனக்கு வந்து அது கம்ப்ளீட் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் இது வரைக்கும் பண்ணதெல்லாம் தப்பு, இங்கே நீங்கள் புதுசாக கற்றுக்கணுன்ற மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்குது அப்படின்னா மேபி பிகாஸ் ஆஃப் தேட் ரீசன் நான் மேக் யூஸ் பண்ணாமலே கூட போயிடலாம். அதனால போத் விண்டோஸ் அண்ட் மேக் இது ரெண்டு பேருமே பண்ணி பார்த்துருப்பீங்க. விண்டோஸில் இருக்கிற ஒரு ஷார்ட்கட் மேக்கில் இருக்கும், மேக்கில் இருக்க ஒரு ஷார்ட்கட் எஸ்பெஷலி த பாப்புலர் ஒன்ஸ் வில் பி தேர் இன் விண்டோஸ். இதை நீங்கள் அப்ளிகேஷனுமே கூட சொல்லலாம். இங்கே MS Word இருக்கும் அப்படின்னா அங்கே அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இன்னொன்று ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் தெம் வில் சப்போர்ட் ஈச் அதர் ஃபார்மட்ஸ். நான் பல வருஷமாக கிரியேட் பண்ணியிருக்கேன், என்னோட ஆர்கைவில் இருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அந்த இன்னொன்று அப்ளிகேஷனால் ஓப்பனும் பண்ண முடியும். ஆனால் அதை எஃபிஷியண்ட்டாக அதை ஹேண்டில் பண்ணி எடிட்லாம் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ணாது. அண்ட் லெட்ஸ் சே நீங்கள் வந்து ஒரு டாக் வச்சுருக்கீங்க, மேக்கில் போட்டு ஓப்பன் பண்ணுறீங்க, அந்த ஃபைல் ஓப்பன் ஆகும். பட் த மொமெண்ட் யூ ஹிட் சேவ், அது அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்கான டிஃபால்ட் எக்ஸ்டென்ஷனில் தான் சேவ் ஆகும். அண்ட் திஸ் இஸ் வேர் தீஸ் கம்பெனிஸ் வில் ட்ரை டு அச்சீவ். இதுதான் இந்த காமன் கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் ப்ரிவைல் ஆகிறதுக்கான ஒரு முக்கியமான ரீசனும் கூட. நான் இன்ட்ரோடியூஸ் சொன்ன மாதிரி இந்த ஹேபிட்டை இப்போ நீங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் ஆண்ட்ராய்டு vs iOS ஃபைட்லையும் உங்களால் பார்க்க முடியும். Android will try to look more like iOS and iOS will try to look more like Android. இது ஏன் அப்படின்னா மார்க்கெட் இப்போ கொஞ்சம் சேச்சுரேட் ஆகிடுச்சு. ஸோ புது யூசர்ஸ்ன்னு வர்றதை விட எக்ஸிஸ்டிங் யூசர்ஸை பிளாட்ஃபார்ம் மாற்ற வைக்கிறதுல தான் இந்த ரெண்டு கம்பெனிஸுமே வந்து பெரிய ஒரு வார் போயிட்டுருக்கு. அந்த இடத்துல இப்போ நான் இவ்வளோ வருஷம் வந்து iOS யூஸ் பண்ணிட்டேன், நான் இப்போ ஆண்ட்ராய்டுக்கு போகணுன்னா இமீடியட்டாக எல்லாமே புதுசாக இருந்தால் ஐ வில் ஹேட் தட் எக்ஸ்பீரியன்ஸ், ரைட்? ஸோ இட் வில் லுக் மோர் லைக் iOS. ஆர் நான் இவ்வளோ வருஷம் ஆண்ட்ராய்டில் இருந்துட்டேன், நான் iOS போகிறேன் அப்படின்னா இட் வில் மோர் லுக் லைக் ஆண்ட்ராய்டு இட் செல்ஃப். அந்த ஆப்ஷன்ஸ் எனக்கு அங்கே கொடுக்கறது தான் இந்த கம்பெனிஸ் இப்போ சைலண்ட்டாக பண்ணிகிட்டே இருக்காங்க. இட்ஸ் நாட் சம்திங் லைக் காப்பிங், நீ பெருசாக நான் பெருசாக நான் தான் ஃபஸ்ட்டு பண்ணுன்றது ரெண்டாவதுல வரும். பட் மொதல் விஷயம் இவங்க இதை ஏன் பண்ணுறாங்கன்னா டு மேக் த ஸ்விட்சிங் ஈஸியர். ஐ திங்க் கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ்லேருந்து நான் எங்கேயோ போயிட்டேன்னு நினைக்கிறேன். வில் கம் பேக் டு தட். இவ்வளோ ஷார்ட்கட்ஸை பற்றி பேசிட்டு ரொம்ப பாப்புலர், ஈவன் படங்களில் கூட வர அளவுக்கு ஒரு பாப்புலரான ஷார்ட்கட் என்னென்னா Ctrl+Alt+Del. இது இன்ஃபேக்ட் விண்டோஸோட எக்ஸ்க்ளூசிவ்னு கூட சொல்லலாம். இது முதல்ல உருவாக்குனது யாருன்னா IBM தான்.
இதை டெவலப்பர்ஸ்க்கான ஒரு கீபோர்ட் ஷார்ட்கட்டாக உருவாக்குனாங்க டு ரீபூட் த சிஸ்டம். அண்ட் எண்ட் யூசருக்கு இதை அவங்க டிசைனே பண்ணலை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்கட் ரொம்ப ஒரு ஆடான ஸ்பேஸில் தான் இருக்கும். ரொம்ப காமனாக ஒருத்தர் கேஷுவலாக தெரியாமல் தட்டிட்டேன்ற மாதிரி ஒரு இடத்துல இருக்காது. Ctrl+Alt ஒரு சைடில் இருக்கும், டெலீட் சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல இருக்கும். இதை கொடுத்தா அந்த ஐபிஎம் சிஸ்டம்ஸ் வில் பி ரீபூட்டட். ஆனால் என்ன நடந்ததுன்னா, ஒருத்தங்க கீபோர்ட் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி ஒரு சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணுறது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் எப்போ நடக்கும்னா, அந்த கம்ப்யூட்டர் வந்து எந்த நார்மல் ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணலை, ஃப்ரீஸ் ஆகிடுச்சுன்ற நிலமையில தான் இது பண்ணுது. ஸோ ஒரு ஃப்ரோசன் கம்ப்யூட்டரை பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு டீபக்கிங் ஏரியாவுக்கு இந்த கீபோர்ட் ஷார்ட்கட் ரொம்பவே யூஸ் பண்ணதுனால மைக்ரோசாஃப்ட் அடாப்டட் இட் அண்ட் கெப்ட் இட் இன் விண்டோஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் யூசராலையும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணப்பட்டது. அண்ட் இப்போ அது ஒரு கல்ச்சுரல் ஐக்கானாகவே மாறிடுச்சு. Ctrl+Alt+Delete விண்டோஸ் மட்டும் தூக்குனா அப்படின்னா இட் won't லுக் குட் ஃபார் தெம். இன்ஃபேக்ட் ஏர்லி டேஸில் Ctrl+Alt+Delete அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு டாஸ்க் மேனேஜர் வரும். அதிலிருந்து யூ கேன் சூஸ் வாட் எவர் ஆப்ஷன்ஸ் யூ வாண்ட் டு டூ. டாஸ்க் மேனேஜருக்கு ஆக்சுவலாக டெடிகேட்டட் ஷார்ட்கட் இப்போ இருக்குது, விச் இஸ் Ctrl, Shift and Escape. ஆனாலும் we used to press Ctrl+Alt+Delete and from the drop down we select the task manager to get the task manager. This is how we are binded or we are emotionally attached to even keyboard shortcuts. அவ்வளோ ஈஸியாக மாற முடியாது. இப்போ இந்த கதையிலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கீபோர்ட் ஷார்ட்கட்ஸுன்றது ஒரு பிளான் பண்ணி இதுதான் நடக்கணும்னு எதிர்பார்ப்போடு வந்த விஷயங்கள் கிடையாது. இன்ஃபேக்ட் அங்கே ஹார்ட்வேர் லிமிட்டேஷன், சாஃப்ட்வேர் லிமிட்டேஷன், டிசைன் லிமிட்டேஷன் அண்ட் ஒரு சில சிஸ்டம் ஹேக்ஸ் இதெல்லாம் தாண்டி சில டெம்பரரி ஃபிக்ஸஸ், சில ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் தாண்டி தான் வந்து ஒரு கீபோர்ட் ஷார்ட்கட்டும் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற நிலைமைக்கு வந்து நின்றுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு கீபோர்ட் ஷார்ட்கட்டை கேஷுவலாக யூஸ் பண்ணும் போது இந்த பேக் ஸ்டோரிஸ் உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு பாருங்கள். தீஸ் ஆர் சம் ரேண்டம் திங்ஸ் தட் வி லேர்ன் அண்ட் அதில் தப்பு கிடையாது. இட் வில் ஹெல்ப் அஸ் ஸ்டே கியூரியஸ். இது இன்ஃபேக்ட் டெக்னாலஜியோட ஒரு ஹிடன் பாஸ்ட்னு கூட சொல்லலாம். இந்த ஹிடன் பாஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் தே கேன் ஆல்சோ பி கியூரியஸ் அண்ட் லேர்ன் சம்திங். பர்ஃபெக்ஷன் இஸ் நாட் த கோல். ஜஸ்ட் நம்ம அந்த ஃபங்க்ஷனை கரெக்டாக பண்ணுறோமா அண்ட் டைம்லியாக பண்ணுறோமான்றது தான். அதுக்கு இன்ஃபேக்ட் நீங்கள் இந்த கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் கூட ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். குட் பி யுவர் லைஃப் மோட்டிவேஷன். உங்கள் எல்லாரும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென், பாய் பாய்.